வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். லலித் மோடி விவகாரம் இந்திய அரசியலை தாண்டி சர்வதேச அளவில் அது இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளோடும் அது தொடர்புடைய ஒரு நிலையாக மாறிப்போன நிலையில் லலித் மோடி அடுத்தடுத்து பல்வேறு கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள், அருண்ஜேட்லி மீதான விமர்சனங்கள். அருண்ஜேட்லி கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பாஜகவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் ஒரு காங்கிரஸ்காரரை போலவே செயல்பட்டார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். நடைபெற்ற முறைகேடுகளுக்கு அவரும் ஒரு காரணம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அந்த கருத்து இன்றைக்கு மீண்டும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு காங்கிரஸ்காரரை போலத்தான் அவர் செயல்பட்டாரா? காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு ராஜீவ் சுக்லா, சரத்பவார் இவர் போன்றவர்களெல்லாம் ஓரணியில் நின்று ஒன்றாகவே செயல்பட்டார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த தளத்திலே நாம் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். லலித் மோடி விவகாரத்தில் உள்ளபடியே லலித் மோடி பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறாரா? அதற்குள் காங்கிரசும் பாஜகவும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தாங்கள் செய்த முறைகேடுகளுக்கு லலித் மோடியை பலிகடா ஆக்கிவிட்டார்களா? அவருடைய குற்றச்சாட்டு அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த தளத்திலேயே நாம் விரிவாக பேச இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் இரா முத்தரசன் நம்மோடு இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம். பாஜகவின் மூத்த தலைவர் திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். திரு ராஜசேகர் வழக்கறிஞர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். செந்தில் ஆறுமுகம் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் சார்பில் அவரும் நம்மோடு இணைகிறார். நால்வரையும் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய முதல் கேள்வியை ராஜசேகர் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லலித் மோடியினுடைய இந்த குற்றச்சாட்டு, இந்த வாதத்தை பற்றிய உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? இல்லை, லலித் மோடியை பொறுத்தவரையில் அவர் ஐபிஎல் உருவாகிறதுக்கு அவர் தான் அவருடைய பிரெயின் சைல்டு. அது ஹீ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் ஐபிஎல். இந்தியன் பிரீமியர் லீகை உருவாக்கி எல்லா விதமான மனிதர்கள், செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதிகள் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்று இந்த ஐபிஎல்லை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் ஐபிஎல்லில் நிறைய மணி ஃப்ளோ எக்ஸஸ் ஆன பிறகு அவங்களுக்குள்ளேயே லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உருவாகும்போது 2009 ஆக்ஷன் வரும்போது சிலருக்கு ஒரு டீம்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, சிலருக்கு கொடுக்க முடியல. ஸோ அதில் தான் பிரச்சனையே உருவாகுது. அப்போ 2009 ஜென்ரல் எலெக்ஷன்ஸும் வருது, லோக்சபா எலெக்ஷன்ஸும். ஸோ அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் செக்யூரிட்டியை ஐபிஎல் கொடுக்க முடியாது இந்தியா முழுவதும், ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. 2009 தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது பெருசாக பூதாகரமாக. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதில் தான் பிரச்சனை அதிகமாகுது. அப்போ போன உடனே இந்த கொச்சி டஸ்கர்ஸ் லேட்டர் ஆன் 2010 கொச்சி டஸ்கர்ஸ் எப்படி ஃபண்டு வந்துச்சு, how did the fund come inside the country through IPL ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே பெரிய பிரச்சனை. அப்போ சசி தரூர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லி பிஜேபியோட அப்போ இருந்த லீடர்ஸ், இப்போ இருக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் ரொம்ப ஃபைட் பண்ணி அவர் ரிசைன் பண்ணி வச்சு இந்த பிரச்சனை அப்படியே பெருசாக போய்கிட்டே இருக்கும்போது தான் லலித் மோடியை அவுட் ஆஃப் கண்ட்ரி அவர் ஃபியூஜிட்டிவாக வெளியில் அவர் மேலே மணி லாண்ட்ரிங், ஃபெமா, இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் இந்தியன் மணி இன் திஸ் கேம் எல்லாத்தையும் போடுறாங்க. ஒரு 30 எஃப்ஐஆர் அவர் மேலே போகுது. டிஃப்ரெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடுறாங்க, சிபிஐ போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அதை அடுத்தடுத்த சுற்றுக்குள் பார்க்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கு அருண்ஜேட்லியின் மீதான விமர்சனத்தை வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன, அது குறித்த உங்களுடைய பார்வை? இல்லை, அவர் ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக வராரு. அங்கேருந்து தான் ஐபிஎல்லோட சேர்மன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அப்போ டெல்லி கிரிக்கெட் போர்டோட பிரசிடெண்ட்டாக மிஸ்டர் இப்போ இன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி இருக்கார். அவரும் தான் கவர்னிங் கவுன்சில், அதாவது பிசிஐயோட கவர்னிங் கவுன்சில், இந்த ஐபிஎல்லை ஓவர்சீ பண்ணுற டீமில் அவரும் இருக்கார். அப்போ லலித் மோடி இப்போ என்ன சொல்கிறாரு, கவர்னிங் கவுன்சில் இருந்த அனைவரும் இதில் தே ஆர் இன்வால்வ்டு இன் திஸ் ஹோல் இஷ்யூ. நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் மட்டும் பலிகடாக்கி விட்டார்கள். என்ன நான் ஒரு ஃபேஸ் தான், என்ன எல்லாரும் போட்டு ராஜீவ் சுக்லா, ஃபரூக் அப்துல்லா, அருண்ஜேட்லி, சரத்பவார், பிரஃபுல் பட்டேல், இந்த மாதிரி எல்லாருடைய பேரையும் அவர் சொல்லும்போது இதில் ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் நம்ம நிச்சயமா அடுத்தடுத்த சுற்றுக்குள் அதை குறித்து விவாதிக்கலாம். திரு ராமசுப்ரமணியன், வசுந்தரா ராஜே சிந்தியா முதலில் சுஷ்மா ஸ்வராஜிடம் தொடங்கி வசுந்தரா ராஜே சிந்தியா வரும்பொழுது
சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லப்பட்ட காரணம் என்பது மனிதாபிமான அடிப்படையில் உதவின்னு. அதன் பிறகு வசுந்தரா ராஜே சிந்தியா மீது அந்த புகார் தொடுக்கப்பட்ட பொழுது பணப்பரிவர்த்தனை நடந்த ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. அது அவர்கள் 2 பேருக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் வணிக ரீதியிலாக நடைபெற்ற பணப்பரிமாற்றம், அதை கொண்டு வந்து நீங்கள் இதோடு முடிச்சு போடாதீர்கள்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவர் நேரடியாக அருண்ஜேட்லியின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கான ஆதாரங்களாக அந்த தொலைபேசி உரையாடல்களை அவர் வெளியிட தயாரானு அவர் கேட்குறாரு. இப்போ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டை வைக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் அதை நடத்தினார்கள், லலித் மோடியை மட்டும் பலியிட ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஊழல் கரைபடியாத ஆட்சி என்று சொன்ன பாஜகவின் மீது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான இது போன்ற குற்றச்சாட்டுகளை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபிக்கு எங்கே சார் வந்தது? அருண்ஜேட்லி பாஜக தான் இருக்கிறார் நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கிறேன். அது இப்போ நண்பர் சொன்னதுன்னா 2009 இந்த பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் அப்போல்லாம் நான் ஆட்சியிலே கிடையாது. ஆகவே ஏதோ அந்த கவர்னிங் கவுன்சில் இருக்கிறான்னு சொன்னால் அது மெயின், அதாவது வீட்டோ பவர் ஆல்மோஸ்ட் எல்லா பவருமே இவர் லலித் மோடி கிட்ட இருக்கு. அவர் தப்பு பண்ணினாரா ரைட்டு பண்ணாரா அது தட் இஸ் டு பி டிசைட் லேட்டர் ஆன். ஆனால் நான் இன்னைக்கே நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவரை எல்லாம் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா தட் ஷுட் பி ப்ரோப்ட் இன் டு அண்ட் ஃபைனாலிட்டி வில் ஹாவ் டு பி அரைவ்ட் அட். ஆகவே அது ஒரு விஷயம். அந்த சமயத்தில் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ வந்திருக்கின்ற நேரத்தில், அதுவும் வெளிநாட்டில் அவர் உட்கார்ந்து கொண்டு அவர் பாட்டுக்கு தப்பிக்கிறதுக்காக எல்லாரையும் சகட்டு மணிக்கு அவரை சொல்கிறாரு இவரை சொல்கிறார், இப்படி இந்த மாதிரி போய் கொண்டிருந்ததுன்னா அது நியாயமே கிடையாது. அவர் ஆட்சியில் இல்லை குற்ற ஊழல் அப்படின்னு சொல்லும்போது எதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? எதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை, அதாவது அப்போ எல்லாரையும் போட்டு இம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா ஐ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தட். இப்போ இங்கே இருக்கிற 4 பேர் அவரையும் பிடி இவரையும் பண்ணார், நானும் பண்ணேன், இவங்க பண்ண, எல்லாரையும் சேர்ந்து கேளுங்கிற மாதிரி. இல்ல நான் சொல்றேன், அவர் தான் தவறே பண்ணல அப்படிங்கறதான வாதமாக இருந்தது இதுவரை. இல்ல அதாவது அவர் தவறு பண்ணினாரா பண்ணலங்கிறது தட் வில் பி டிசைட் லேட்டர் ஆன். ஆமா, அப்ப இருக்கின்ற பொழுது அவர் ஏன் டைரக்டரேட் ஆஃப் டிஏ ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு இருக்கு, சிபிஐன்னு இருக்கு. இவங்கெல்லாம் வழக்கை இப்போ துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆக அவர் மேலே அவருக்கு ரொம்ப நெருக்கடி ரொம்ப அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால எல்லாரையும் அந்த மூக்கரையன் கதைன்னு முன்னாடி சொல்லுவாங்க. அது மாதிரி உனக்கு மூக்கு போச்சுன்னா எனக்கும் போச்சு, எல்லாரும் கடவுளை பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாரும் மூக்கு அறுத்து விட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட சொல்லி கொண்டு ஒரு வாதத்திற்காக அந்த பட்டியலில் அவரால் மோடியை சொல்ல முடியுமா? தமிழக முதலமைச்சர் சொல்ல முடியுமா? உங்களை சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் குற்றச்சாட்டுறாருன்னா அடிப்படை ஆதாரம் இல்லாமல், ஏன் அதான் கேட்கிறேன், இவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல எங்கே தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் அவர் கொடுக்கிறார். 10 ஆண்டுகளாக கிரிக்கெட் வாரியம் அருண்ஜேட்லியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் அருண்ஜேட்லிக்கும் தொடர்பு இல்லை, நீங்க மறுக்க முடியாது. அப்போ அதெல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் அவர் சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு தொடர்பு இல்லாத யாரையும் அவர் குற்றம் சாட்டல, இதோடு தொடர்புடைய அத்தனை பேரையும் தான் அவர் குற்றம் சாட்டுகின்ற பொழுது இதை ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு என்று எப்படி மறுக்க இயலும்? அதாவது 2-3 விஷயம். இப்போ ஒரு இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a board of directors அந்த மாதிரி தான் இது. அப்போ யாராவது அதில் மெயின் பர்சன் யாருன்னு பார்த்தா முக்கியமாக நீங்கள் அதில் எடுத்துக்கொண்டிருக்கணும். ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் படித்தவன் என்கின்ற முறையிலும் பேசுகின்றேன். அதில் பார்த்தீங்கன்னா the managing director will have more powers than the other directors. Other directors will be there, but main person who can operate அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிர்வாக இயக்குனர்கிட்ட தான் இருக்கும் அந்த கீ. ஆகவே ஆல்மோஸ்ட் எல்லா டெசிஷன்ஸும் அவர் கையில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிங்கிறது இருக்குது. இப்போ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் he was the boss, அவர் தான் அதனுடைய பாஸ். ஆகவே அவர் செய்து தப்பா ரைட்டா என்பது பிற இருக்கலாம். ஆனால் அந்த கவர்னிங் கவுன்சில் இருக்கிற அவ்வளவு பேருமே, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு அருண்ஜேட்லியை பத்தி எனக்கு பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுல இன்னைக்கு நான் அந்த இது முழுமையாக வாசிச்சேன். அந்த அவருடைய இந்த ட்விட்டர்ல வந்து சமாச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது அவரையும் சேர்ந்து தான் சொல்லுங்கிற வழி அது அவர் மீது குற்றச்சாட்டு. நீங்க ஆரம்பத்திலே எடுத்த உடனே ஒரு அஸ்திரம் போடுறீங்க பிஜேபியினுடைய ஊழல்னு. இது பிஜேபி அப்படி ஆரம்பத்துல அதுதான் கேட்கிறேன், நான் முடிச்சிடறேன். அதுக்கான தட் மீன்ஸ் ஊழல் அப்படிங்கிறது நீங்க எந்த விதத்துல புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்ல வரல. ஒரு பண பரிவர்த்தனையில் நடைபெறுகின்ற முறைகேட்டை ஊழலாக கன்சிடர் பண்ணலாமா இல்லையாங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்க ஆட்சியில இருந்தா பண்ணணும். சரி, நான் அதை உறுதிப்படுத்தல. அது இல்லையா இல்லையாங்கிற இருக்கா இல்லையாங்கிறத நான் சொன்னது ஊழல் குற்றச்சாட்டுன்னு தான் சொன்னேனே தவிர ஊழல் செய்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட பிஜேபி ரொம்ப தெளிவா அப்படிதான் நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுகளில் விரிவாக போகலாம். திரு முத்தரசன், அடிப்படையில் உங்களுடைய பார்வை இந்த விவகாரம் குறித்து. லலித் மோடி மீது குற்றம் சுமத்தப்பட்டு நிதி முறைகேடு செய்து நிரூபணமாகின காரணத்தினால்தான் 2013ஆம் ஆண்டில் அவருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது.
அவர் மீது இப்போ வழக்கு இருக்குது, தேடப்பட்டும் குற்றவாளியாக இருக்கிறார். இந்திய அரசாங்கத்தால் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். அவர் லண்டனில் போய் இப்போ வசதியாக அங்கே தங்கியிருக்கிறாரு. அவருக்கு உதவி செய்ய போனதுனால தான் இப்போ பிரச்சனை வருகிறது. அவருக்கு உதவி செய்வதற்கு அவர் ஏதோ அவருடைய மனைவியை பார்ப்பதற்காக போர்ச்சுகலுக்கு போகிறதுக்கு அவர் அனுமதி கோருகிற பொழுது இங்கிலாந்து அரசாங்கம் அனுமதி மறுக்கிறது. இங்கிலாந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இந்திய அரசாங்கம் குற்றம் சுமத்திருக்கிற காரணத்தினால அவங்க அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது ராஜஸ்தான் முதலமைச்சர் இவர்கள் உதவி செய்ய போனதுனால தான் இந்த பிரச்சனை வெளிவந்திருக்கிறது. இந்த பிரச்சனையில் இவர்கள் உதவி செய்யலாமா கூடாதா என்ற சர்ச்சை விஸ்வரூபம் எடுத்திருக்கிற பொழுது உதவி செய்திருக்கக்கூடாது, அதற்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம், மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த சூழலில் அவர் தற்போது இருக்கிற நிதியமைச்சர் மீது அவர் குற்றம் சுமத்துகிறார். இது அவர் சொல்லுகிற இதை நான் புரிந்து கொள்வது, இந்த குற்றத்தை நான் மட்டும் செய்யவில்லை, நான் மட்டும் பொறுப்பல்ல, எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறதா நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்தால் அது ஊழல் தான். யார் மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும். லலித் மோடி எப்படி விசாரிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோமோ, லலித் மோடி இதற்கு நான் மட்டும் காரணமல்ல, இவர்களெல்லாம் சேர்ந்தான் செய்தார்கள், எல்லோரும் என்னை மட்டும் அதை பலிகளாக்க முயற்சிக்கிறார்கள். தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அடுத்த சுற்றில் விரிவாகலாம். அடிப்படையில் திரு செந்தில் உங்களுடைய ஆரம்பத்தில் சார் சொன்னப்போ வந்து லலித் மோடி பற்றி சொன்னப்போ ஒரு ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அதுவும் இந்தியாவில் வந்து 50 அணைகள் கட்டி ஏராளமான விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் கொடுத்த மாதிரி, ஏராளமான அணை ரோடு பாலம் கட்டி கொடுத்த மாதிரி ஆர்கிடெக்ட்னு பேசுகிறாரு. என்ன பண்ணார் அவர்? தேடப்படும் குற்றவாளி, ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. 1700 கோடி நிதி மோசடி வழக்கு இருக்குது, 30 வழக்குகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளி பற்றி சார் சொல்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக வந்து அவர் வந்து இந்திய கிரிக்கெட்டின் பிதாமகர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து மக்கள் அவர் எந்த கோணத்தில் சொல்லட்டும், என் கோணத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்படி வந்து அவருக்கு வந்து அவர் வந்து மிகச்சிறப்பான இந்திய அரசியலுக்கும் இந்திய ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தேடப்படும் குற்றவாளி. அது தேடப்படும் குற்றவாளிக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பல வகையில் உதவி இருக்குது. ஒரு 5-10 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க சார். கொள்ளையடிச்சதுல ஒருத்தர் மேலே மட்டும் பழி போகுது. பழி போகிறப்ப உடனே அவர் சொல்கிறார், நான் கொள்ளையடிக்கல, இத்தனை பேரோட உதவி இல்லாமல் கொள்ளையடிச்சிருக்க முடியாதுங்கிறத புள்ளியாக வெளியிடுறாரு. சார் கேட்குறாரு, பிஜேபி அரசாங்கம் நாங்கள் என்ன சார் செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம்னு ரொம்ப அப்பாவியாக கேட்குறாங்க. அவர் தேடப்படும் குற்றவாளின்னு தெரியுது. அவர் வந்து வெளிநாடு போறதுக்கு உதவி கேட்குறாங்க. இவங்க இதுல என்ன மனிதாபிமான உதவி தேவைப்படுது? அப்போ மனிதாபிமான உதவினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சட்டம், லா எதுவுமே தேவைப்பட வேண்டியது இல்லையே. குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு நிபந்தனையாச்சும் அவர் வெளிநாடு போவதற்கு இவர்கள் எதுக்காக உதவணும்? நீ இவர் தேடப்படும் குற்றவாளி, உனக்கு உதவி செய்ய இந்த நாடு இங்க கொண்டு வந்து தண்டிக்கப்படுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய அரசாங்கம் எந்த வகையான இமெயிலையும் சரி பல வகையிலும் சரி பலவேறு தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இப்ப கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவோம், உலக நாடுகள்ல இருந்து கொண்டு வருவோம்னு சொல்லி இவங்க தான் மார்த்தட்டுறாங்க. பிஜேபி தேர்தல் மேனிஃபெஸ்டோலையும் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கனால சொன்னாங்க. இப்ப கண் முன்னாடி 1700 கோடி ரூபாய் மோசடி செஞ்சுட்டு போனவர் அந்த பக்கம் இருந்துட்டு இருக்காரு. அவரை கொண்டு வரதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இவங்க வந்து மறைமுகமா எந்தெந்த வகையில எல்லாம் உதவ முடியுமோ உதவும் பணியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு குற்றவாளிக்கு உதவுதல் என்பது வந்து அது ஊழலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவருக்கு உதவி செய்தது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு செய்திருந்தால் பரவாயில்லை, சட்டத்திற்கு அப்பாற்பட்ட உதவி செய்திருப்பது அப்படிங்கிறது சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ குற்றவாளி நீதிமன்றத்தால் நிரபராதி என்று சொன்னால் சட்ட பஞ்சாயத்துக்கு வேலையே கிடையாது. இரண்டு விஷயங்களாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த முறைகேடு வழக்கில், ஆனால் அவர் ஏற்கனவே குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர். போதை பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் ஆதாரத்தோடு ரெண்டு விஷயம். நீங்க வந்து அவர் 10 கொலை பண்ணியிருந்தாரு, அந்த வழக்கில் தண்டனை பெற்று விடுதலை ஆயிட்டாரு. அதனால அதை பத்தி பேசாதீங்க. தட் மீன்ஸ் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க
நாங்க வந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உதவியை பெற்றவர் மீது ஏற்கனவே அவர் என்னென்ன தண்டனைகளை பெற்றிருந்தார், ஏற்கனவே என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சேர்த்தே பேச வேண்டிய தேவை இருக்குதுன்றதுனால அவர் சொல்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பரிமாற்றங்கள், சட்டத்திற்கு உட்பட்டு இந்த மனிதாபிமான ரீதியிலான உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு இதுபோன்ற விவாதங்கள் செய்ய வேண்டிய தேவை எங்கிருந்து வந்திருக்கும் என்ற கேள்வியும் இயல்பாகவே எழுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசு டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். லலித் மோடி IPL தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபட்டதாக இன்றைக்கு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லலித் மோடி இன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் மீது சில குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். அந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ராமசுப்ரமணியன் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை சில அடிப்படையிலான விஷயங்களை நான் சொல்லிடுறேன், வாசிக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட்டை அருண்ஜேட்லி ஆட்டி படைத்து வருகிறார். IPL கிரிக்கெட் போட்டி சீசன் 2 நடந்த முறைகேடுகளுக்கு அருண்ஜேட்லியும் பொறுப்பு ஆவார். இது ஒன்று. அடுத்ததாக அவர் இந்த முறைகேடு குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்ப முடியாது. அவர் நிரபராதி என்று கூறினால் அவர் இது தொடர்பான தொலைபேசி உரையாடல்களை வெளியிட தயாரா? அந்த போன் உரையாடல்கள் உண்மை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்லிவிடும் அப்படிங்கிறதையும், IPL மோசடி மட்டுமல்ல, கிரிக்கெட் வாரிய ஊழல்களுக்கும் அவர்தான் காரணம். அவர் அனுமதி இல்லாமல் கிரிக்கெட் வாரியத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். தட் மீன்ஸ் நீங்க சொன்னீங்க மேனேஜிங் டைரக்டர் தான் இல்லை அப்படின்னா, அவர் சொல்றாரு இல்ல, அருண்ஜேட்லியினுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் எதையும் செய்ய முடியாது. காங்கிரஸ் பாஜக தலைவர்கள் பலருக்கும் தொடர்பு இருக்குங்கிறார். அவர் பாஜக மட்டுமே காரணம் பண்ணல, காங்கிரஸின் சேர்த்து தான் சொல்றாரு. தகவல் தொகுப்புகளில் உள்ள முந்தைய ஆவணங்களை ஆய்வு செய்தால் இந்த உண்மை தெரிய வரும். ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைத்தால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் எந்த நீதிமன்றத்திலும் நான் குற்றவாளி என்று இதுவரை சொல்லவில்லை. இந்த விவகாரத்தில் சொல்லல. இவர்கள் அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் தெளிவாக சொல்கின்ற பொழுது ஒரு ஆதாரம் இல்லாமல், எந்த அடிப்படையும் இல்லாமல் எப்படி இவரால் இப்படி குற்றம் சாட்ட முடியும்? சார், இன்னைக்கு அந்த அவருக்கு வந்து லைட் ப்ளூ, அவர் நண்பர் சொன்னார் ப்ளூ அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, லைட் ப்ளூ வந்தால் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ரொம்ப சாஃப்ட் பெடல் பண்ணிட்டு இருந்தது. அது அவங்க தான் பதில் சொல்லி ஆனவன். அவங்கெல்லாம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இங்கே இல்லைங்கிறதுனால நான் வந்து அதை பற்றி விமர்சனம் செய்வது என்பது நியாயம் இல்லை. அதே நேரத்தில் அது வந்து லைட் ப்ளூவாக தான் வச்சுருந்தாங்க. தேடப்பட்ட குற்றவாளி அப்படிலாம் பேசுகிறேன், அப்படி கிடையாது. இவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது, அவர் மூவ்மெண்ட்டை கவனிங்கிறது தான் அந்த லைட் ப்ளூ என்பது. இப்பொழுது பிஜேபி என்ன சொல்கிறது, நாங்கள் ரெட் நோட்டீஸு நாங்கள் கொடுக்க போகின்றோம், தேடப்படுகின்ற குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்டர்போல் மூலமாக அவரை டிபோர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வரும்பொழுது, அதாவது இவர் முதல்ல முதல்ல காங்கிரஸ் தான் அவர் சொல்லி கொண்டிருந்தார். இப்ப வந்து நாங்க வந்து ரெட் அலர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க காங்கிரஸையும் வேண்டாம், இப்ப அருண்ஜேட்லி எல்லாரையும் முடிச்சு இப்ப மாட்டி விட்டோம்னா நாம ஏதோ தப்பிக்கிறதுக்கு ஒரு 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 பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இப்ப வந்திருக்கிறார். ஏன்னா இது நெருக்க 1700 கோடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக இந்த ஒரு விஷயம் நடக்கின்றது. இங்கே நம்முடைய சுதந்திர இந்தியாவில் ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை எங்கேயோ தென்னாட்டில், இங்க தென்னிந்தியாவில் ஒரு விபத்து அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறார். ஏன் உங்களுடைய மூத்த தலைவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர் அத்வானியின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது அப்கோர்ஸ் நீதிமன்றத்தின் மூலமாக நான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு மீண்டும் பதவியேற்றுக் கொள்கிறேன் சொல்லி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இவர் சொல்றாரு இவ்வளவு ஆணித்தரமா நீங்க அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க, அந்த தொலைபேசி உரையாடல்கள் வெளியிட தயாரான்னு கேட்கிறாரு. ஆனா அருண்ஜேட்லி சொல்றாரு வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கும் இவருக்கும் நடைபெற்ற பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது கமர்ஷியல். அப்போ இதே கமர்ஷியல் தானே கலைஞர் தொலைக்காட்சி விவகாரத்தில் ஸ்வான் டெலிகாமிடம் இருந்து 214 கோடி ரூபாய் அவர்களுக்கும் கைமாறியது. பங்கு பரிவர்த்தனைக்காக முன்பணமாக பெறப்பட்டது. அவங்க அந்த ஒப்பந்தம் சரியா வரலன்னு சொல்லி அதை திருப்பி கொடுக்குறாங்க வட்டியோட. இதுதான் இதை ஊழல் என்று மிக ஆணித்தரமாக சொன்ன பாஜக இன்றைக்கு வசுந்தரா ராஜே சிந்தியா நிறுவனத்தில் அதே போன்று ஒன்று நடக்கின்ற பொழுது இதை ஜஸ்ட் பணப்பரிமாற்றம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? சார், நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த 2G கேஸ், இந்த ஊழல் குறிப்பாக இந்த கலைஞர் தொலைக்காட்சி பற்றி வந்து விமர்சனம் போது நான் அந்த கேஸில் நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது என்று நான் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. நீங்க தான் என்ன கேள்வி கேட்டாங்க. ஆனால் இப்போது நான் சொல்றது என்னன்னா, அதற்கு பிறகு பல உண்மைகள் வெளிவந்தன.
அதுல கனிமொழி அவர்களும் அந்த டாக்டர் கலைஞருடைய மனைவியும் போன்றவர்கள்லாம் எதுக்காக ஒரு கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற क्वेश्चन அதெல்லாம் வருகின்றது. ஆகவே இப்பொழுது எனக்கு சந்தேகம் என்னன்னா அதே சந்தேகத்தை இங்கேயும் கேக்குறாங்க. 10 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து ஏன் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இயல்பாகுது. யாரும் நீங்க ஒரு 10 ரூபாய் பொருளை 11 ரூபாய் கூட கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். ஆனா 10 ரூபாய் மதிப்புள்ள ஒவ்வொரு பங்கையும் பல ஆயிரம் கொடுத்து வாங்கி இருக்கிறார் லலித் மோடி. அப்ப என்ன பிரதிபலனுக்காக செய்திருக்கிறார்கள்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மணி லாண்டரிங்கா அல்லது நீங்க ஆக்சுவலா நீங்க சரியா சொல்லல. 21 கோடி ரூபாய் பணத்தை அவங்க வந்து அந்த மொரிஷியஸ் கம்பெனி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ரோ பண்ணும்பொழுது ஏதோ ஒரு 11 கோடி இந்த இவங்களுடைய பையனுக்கு அந்த துஷ்யந்த் அவருடைய கணக்குல அவருடைய ஆரம்பிச்ச கணக்குல வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்பொழுதே அவர் வந்து இன்கம் டாக்ஸ் சொல்லியாச்சு. அவருடைய என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. நீங்க சொல்ற இது வந்து 100% சட்டத்துக்கு உட்பட்டு இன்கம் டாக்ஸ் எல்லாம் தெரியப்படுத்தி மட்டுமல்ல. நான் என்ன கேக்குறேன், அரசியல் செய்கிறதா நான் கேக்குறது அரசியல் செய்கிறதா பாஜக தான் என்னுடைய கேள்வி. நான் கேக்குறது 2G அலைக்கற்றையில் லாபம் ஏன் அந்த அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா இவங்களுக்கு இந்த பணத்தை பெற்றுக்கொண்டதற்காக அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை நிரூபிக்க முடியல. ஆனா கொடுத்திருக்கலாம். அது அந்த அடிப்படை. அப்போ ஒரு சந்தேகத்தின் பார்வைங்கிறது நிழல்ங்கிறது எங்க விழுதுங்கிறதுக்கான உதாரணம் அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் இவங்க ஏராளமான உதவிகளை வசுந்தரா ராஜே சிந்தியாவும் பாஜகவும் லலித் மோடிக்கு செய்கிறது. என்ன உதவிகள் செய்துன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த உதவியும் செய்யல. இல்ல என்ன சொன்னா நீங்க ப்ளீஸ் டெல் மீ. அதாவது வசுந்தரா ராஜே உதவிகள் ஏராளமாக செய்து விட்டார் அப்படின்னா என்ன உதவி செஞ்சாங்க? ப்ளீஸ் அதை நீங்க வந்து தெளிவா பேசணும். அதாவது தேடப்படும் குற்றவாளியை பற்றி ஒரு தகவல் தெரிந்தால் நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட நான் தேடப்படும் குற்றவாளியை பத்தி எனக்கு ஒரு தகவல் தெரியுது, ஒரு வாட்பு சுட்டிக்காங்க, நோட்டீஸ் சுட்டிக்காங்க, இவரை பற்றி தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும். எனக்கு நல்லா தெரியுது அவர் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு. ஆனால் நான் மறைச்சா எனக்கு தெரிஞ்சு நான் மறைச்சிருந்தா என்னை கைது செய்யக்கூடிய உரிமை காவல்துறைக்கு உண்டு. சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு. அப்ப இங்கதான் இருக்கிறாருன்னு ஒருத்தரை தெரிஞ்ச ஒருத்தரை பற்றிய தகவலை இங்க இருக்கிறாரு, நீங்க இந்தியா வாங்க, முதல்ல சரணடைங்க, நீங்க லீகலா இங்க இருந்து அதன் பிறகு நம்முடைய இந்திய தூதரகத்தின் மூலமாக உங்களுக்கான மனிதாபிமான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவதுதானே சட்ட ரீதியில் சரியா இருக்கும். சட்டத்திற்கு மறைத்து பிரதமருக்கும் தெரியாதுங்கிறார். பிரதம மந்திரிக்கு தெரியாமல், இந்திய தூதரகத்திற்கு தெரியாமல், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திற்கு தெரியாமல். வசுந்தராவுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வசுந்தரா ராஜே சிந்தியா இங்கிலாந்தில் அவர் இருப்பதற்கு தேவையான, அவர் தங்குவதற்கு தேவையான உதவிகளை ஆமா நான் செஞ்சேன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நோ 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 நோ. அதாவது இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்ததாக செய்திகள் வந்தன. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுல கையெழுத்து இல்ல, ஒண்ணு இல்ல, யார் வேணாலும் டைப் அடிச்சு காமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நான் எங்க கைது போடுறேன் காமிங்கன்னு கேட்டதுக்கு இன்னி வரைக்கும் பதில் கிடையாது. இரண்டாவதாக நண்பர் சொன்னார், அவரும் ஒரு லாயருங்கிற மாதிரி முறையில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அதாவது அந்த பாஸ்போர்ட் என்பது முதல்ல முடக்கப்பட்டது, பிறகு கோர்ட்டு, டெல்லி கோர்ட்டு அதுக்கு தடை கிடையாதுன்னு திருப்பி ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஆகவே இந்த நேரத்தில் ஒரு மனிதாபமான முறையில் அவருடைய ஒய்ஃபுக்கு கேன்சர். இப்போ நான் ரொம்ப பிளைனாகவே பேசுகிறேன். எனக்கு ஐ ஹேட் அ கேன்சர். எனக்கு நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு நீங்கள் இவர் வந்து இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் தான். ஆகவே எது நடந்தாலும் அதற்கு நீங்கள் நாங்க பொறுப்பு இல்லங்கிறதுக்கு கழுத்து போடுங்கன்னு அவங்க கழுத்து போட்டாங்க. எனக்கு ஆபரேஷனே பண்ணினாங்க. ரொம்ப தெளிவா இது எதுக்காக நான் சொல்றேன்னா அந்த மாதிரி சமயத்துல கத்தி வச்சிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசினா சரி நியாயம் இல்ல. ஆகவே ஏன்னா நான் வந்து வேற யாரோ பத்தியே பேசல. ஐ அம் டாக்கிங் அபௌட் மை செல்ஃப். ஷூர் தப்பே இல்ல. எனக்கு நடந்த சமாச்சாரத்தை நான் வெளிப்படையாக சொல்றேன். ஆகவே இதுல என்ன தவறு இல்ல. நான் அதத்தான் நான் of course நான் சொல்றேன் ராமசுப்ரமணியன். நம்ம ஏற்கனவே இதே வாரத்துல பலமுறை கேட்டோம். இதே மனிதாபிமான அடிப்படையில் நாளைக்கு புழல் சிறையில போய் ஒரு 10 பேரை கூட்டிட்டு நம்ம வந்து ஜாமீன் இல்லாம இது இல்லாம கோர்ட் ஆர்டர் இல்லாம வாங்க வாங்க திருப்பி பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போட முடியுமாங்கிறதா கேள்வி. அதெல்லாம் முடியாது. இதை பாஜக லலித் மோடின பார்க்கல. தாவூத் இப்ராஹிமிலிருந்து வேண்டுகோள் வந்தால் என்ன நடக்கும்? ரைட் வர இது ஏதாவது தாவூத் இப்ராஹிம் அவர் வந்து அப்படியே செத்து போகிறது நிலைமையில இருக்கின்றார். கேன்சர்ல அஃபெக்ட் ஆயிட்டார். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஏதாவது இவர் வந்து பேசி
சொல்லிட்டாருன்னா அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இந்த விஷயத்துல காங்கிரஸ் என்ன செய்தது? அவர் தேடப்பட்ட குற்றவாளி அவருக்கு லைட் ப்ளூ நோட்டீஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எங்க இருக்காங்க சொல்ல வேண்டும். அதுதான் திருப்பி கேக்குறேன். ஈவன் கூட ப்ளூ கூட கிடையாது. அதை எதிர்த்து அதுல 8 விதமான நோட்டீசஸ் இருக்கு. அதை எதிர்த்து அப்பீலுக்கு போக வேண்டிய மத்திய அரசு நிதித்துறையினுடைய அமைச்சர் இத்தனை காலமாக நிதித்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருந்தது? அதான் நாங்க கேக்குறோம். காங்கிரஸ் பண்ணவில்லை. இப்பொழுது நாங்க செய்து கொண்டோம். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டை முடுக்கி விட்ட பிறகுதான் இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. All the facts are tumbling out because of the enforcement directorate. நாங்க பண்ணி கொண்டிருக்கின்றோம். டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் செய்வதனால தான் நடக்கிறது. திரு ராஜேஷ் அடிப்படையில் வரயா அவட்ட முடிச்சிட்டு அதாவது அடிப்படையில் இதுல வந்து இவருக்கு தொடர்பு இருக்குது, அவருக்கு தொடர்பு இருக்குது, அரசியலில் அவருக்காக பலிகடா ஆக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க. ஏதோ ஒரு வகையில் இவருக்கு 1% கூட பங்கு இல்லாத ஒரு வகையில் பங்கு இல்லை லலித் மோடிக்கு, முற்றிலும் அவர் நிரபராதி, ஆனால் பலிகடா ஆக்கப்பட்டு விட்டார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் சொல்ல நேற்று காலையில் பிஜேபியோட எம்பி கீர்த்தி ஆசாத், அவர் எம்பி இப்போதான் எம்பி, அவர் வந்து கிரிக்கெட்டர், ரொம்ப ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் அவர் கீர்த்தி ஆசாத். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அலிபாபாவும் 40 திருடர்கள் கதை தான் லலித் மோடியின் கதை என்று வெளிப்படையாக பேட்டியே கொடுத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. நான் கேக்குறேன் 19 திருடர்கள் நீங்க சொன்ன மாதிரி பாஜகவும் சேர்ந்து வச்சிருக்காங்க. நான் கேக்குறேன் அந்த லலித் போர்ட் ஆஃப் நான் சொல்லி முடிச்சறேன். என்ன நீங்க கேட்டிங்க, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இருக்குது பிசிசிஐ வந்து 28 அசோசியேஷன் இருக்குது. 35 கோடி மாதம் கொடுக்கிறார்கள் பிசிசிஐல இருந்து. பல விதமான இன்கம், அதாவது டெலிகாஸ்ட் ரைட்ஸ், இந்த மாதிரி ஐபிஎல் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ஐபிஎல்லை உருவாக்கி இவ்வளோ லட்சம் கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இதில் வந்து பெரிய ஆசை காட்டினது லலித் மோடி தான். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் ஒத்துக்கிறேன். லலித் மோடி சொன்னதை அப்படியே நம்பி ஒருவரும் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி என்று இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பாமர மக்கள். இவர் சட்ட பஞ்சாயத்தோ அண்ணன் மாதிரியோ இல்லை இவர் மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது. எல்லாருமே அரசியல்வாதிகள், மினிஸ்டரா, சென்ட்ரல் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவங்க. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்தது வியாபாரம் செய்வதற்கா, மக்களுக்கு சேவை செய்வதற்கா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இத்தனை லட்சம் கோடி புழங்குற ஒரு விளையாட்டு இது. இதற்கு தலைமை ஏற்று பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் லலித் மோடியை மட்டும் ஏன் சிங்கிள் அவுட் பண்ணுறேன்? நான் வந்து கீர்த்தி ஆசாதோட ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் வழிமொழிகிறேன். எப்படி என்றால், இந்த கவர்னிங் கவுன்சில், இந்த ஐபிஎல்ல கிரிக்கெட் டீம் வாங்கின அத்தனை பேர், இன்க்ளூடிங் ஷில்பா ஷெட்டி, ஷாருக் கான், சன்ரைசர்ஸ், கலாநிதி மாறன், எல்லாருமே இதில் இன்வால்வ்டு. இவங்க எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஒரு சிட்டிங் ஜட்ஜ், என்னுடைய கருத்து, சிட்டிங் ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் தான் இதை விசாரிக்கணும். விசாரித்தா நாட்டு மக்களுக்கு உண்மையான நிலவரை கண்டிப்பாக தெரியும். இந்த ஊடகம் வாயிலாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய கருத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு போய்விட்டு வரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதில் தொடர்புடைய அத்துணை பேரையும் விசாரித்தால் ஏராளமான உண்மைகள் வெளிவரக்கூடும் என்ற ஒரு கருத்தை ராஜசேகர் பதிவு செய்திருக்கிறார். சாதாரண அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் களத்தில் இறங்க தயங்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட களத்தில் இறங்கி நடனமாடிய காட்சிகளை நாம் ஐபிஎல்லில் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி போன்றவர்கள் ஏன் இத்தனை கோடிகளை கொட்டி ஒரு விளையாட்டை வணிகமாக மாற்ற வேண்டும் என்ற கேள்வியும் இயல்பாக வெளிகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். லலித் மோடி மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி மீது தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்தில் சமூக வலைத்தளங்களுடைய கருத்துக்களை பார்த்து நம்ம வாதத்தில் தொடரலாம். சமூக வலைத்தளத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன? ஹாஜா நிஜாமுதீன், ஊழல் இல்லாத ஓராண்டு என்ற பாஜகவின் கோஷம் வெறும் நாடகமே என்பது தெளிவாகிறது. அதிரை உபயா, இப்படியெல்லாம் பேசக்கூடியவரை இழுத்து வந்து உண்மையை விசாரிக்க வேண்டிய இன்றைய அரசாங்கம் விளக்கம் மட்டுமே கூறி வருவதிலிருந்து தெரியவில்லையா? இதில் பிஜேபிக்கும் பெரும் பங்கு உண்டு என்று அப்படிங்கிறாரு. குட்டிபத்து, ஒரு குற்றவாளி ஒருவர் மீது குற்றம் சாட்டுகிறார் என்றால் அந்த குற்றவாளி மீது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றுதானே அர்த்தம். வசுந்தரா ராஜே சிந்தியா அவர்களுக்கும் லலித் மோடி அவர்களுக்கும் இடையே 2013 என நினைக்கிறேன் உள்ள விரோதம் கூட இவ்வாறு வெளிப்பட வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறாரு. வசுந்தரா ராஜே சிந்தியாவுக்கும் லலித் மோடிக்கும் விரோதம் அப்படிங்கிறாரு அவரு. கமார்தீன், செந்தில் சார், இவங்க ஈஸியாக இந்திய கிரிக்கெட் டீமை ஆட்டி படைக்கிறார்கள். ஒரே
அபார்ட்மெண்ட்டில் வசிக்கும் நாங்கள் இலங்கையுடன் பாகிஸ்தானுடன் வங்கதேசத்துடன் தோல்வி அடையும் போது அந்த நாட்டுக்காரங்க தொல்லை தாங்க முடியல, அவர்களுக்கு பதில் சொல்லி முடியல. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் கலாய்க்கிறார்கள் அப்படிங்கிற விளையாட்டு வந்து வணிகமாக இருக்குங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஷாவுல் ஹமீது எதை சொன்னாலும் மறுப்பார்கள். அவர்கள் நாங்கள் செய்தது சரி என்றே சொல்வார்கள். ஆதாரங்கள் காட்டினாலும் அதற்கு வேறு விளக்கம் தருவார்கள். ஆகவே அவர்களிடம் விவாதிப்பதே வீண் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஊரும் உணர்வும் பணம் புரளும் கிரிக்கெட்டில் பல பெருச்சாளிகள் இருப்பது நம் நாட்டில் இயற்கை தானே, இது லலித் மோடி ஜெட்டி என பிரித்து பார்ப்பது நம்மை முட்டாளாக்கவே அப்படிங்கிறாரு. பல கருத்துக்களும் கிட்டத்தட்ட அது தொடர்பாகவே இருக்கிறது. சரண் ஆகாஷ் ஊழல் இல்லாத ஆட்சி என்று தண்டோரா போடுகிறார்கள். இப்படிப்பட்டவரை மத்திய மந்திரி பதவி வைத்துக்கொண்டு 2 பேரையும் ஒன்றாக விசாரித்தால் உண்மை வெளியில் வரும். ஆனால் இந்த சண்டையில் சுஷ்மாவை மறந்து விடுவார்கள் அப்படிங்கிறாரு. சுஷ்மாவை அது கூட நம்முடைய நோக்கமாக, அது கூட இந்த விவாதத்தின் ஒரு பங்காகவே இருக்கிறது. நல்லது. சமூக வலைத்தள கருத்துக்கள் ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்களும் அதோடு இணைந்த கருத்துக்களாக இருக்கிறது. நன்றி. இப்போ இதில் சுஷ்மா ஸ்வராஜை மறக்கடிப்பதற்கான ஒரு முயற்சியும் கூட இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடும் இது அணுகப்படுகிறது. தட் மீன்ஸ் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சுஷ்மா ஸ்வராஜையும் வசுந்தரா ராஜே சிந்தியாவையும் நோக்கி கேள்விகள் வைக்கப்பட தொடங்குகின்ற பொழுது இது அருண்ஜேட்லியினுடைய வேலை. அதனால் அருண்ஜேட்லியை கார்னர் செய்ய வேண்டும் என்ற ஒரு தளத்தில் இன்றைக்கு லலித் மோடி அருண்ஜேட்லியை நோக்கி புதிய குற்றச்சாட்டுகளை வீசியிருக்கிறார் என்ற ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையில் முதல் பிரச்சனை லலித் மோடிக்கு உதவி செய்தது, வெளியுறவுத்துறை அமைச்சர் உதவி செய்தது ஒரு மனிதாபிமான முறையில் செய்யப்பட்ட உதவின்னு அவரே ஒப்புக்கொள்கிறார். நான் உதவி செய்யலைன்னு ஒரு மறுக்கலை, நான் உதவி செஞ்சேன், அதை மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நம்ம தலைவரும் அதை அப்படி உதவி செய்கிற தப்பு இல்லை, தன்னையே உதாரணம் காட்டி சொல்கிறாங்க. இந்த மனிதாபிமான திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது நான் ரொம்ப கேட்க விரும்புகிறது, பிரபாகரனுடைய அம்மா உடல்நலம் சரியில்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் சட்டபூர்வமாக தமிழ்நாட்டிற்கு வந்தால் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம்னு இங்கே வந்தாங்க. விமானத்திலேருந்து கீழே கூட இறக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலை. எங்கே போச்சு நம்ம மனிதாபிமானம்? அன்றைக்கி எங்கே போச்சு நம்ம மனிதாபிமானம்? அன்றைக்கி பாஜக ஆட்சியில் இல்லை, காங்கிரஸ் தான் இருந்தது. யார் ஆட்சியில் இருந்தாண்ணா மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் இறக்கி விடல? அவங்க பிரபாகரன் அம்மா வந்து துப்பாக்கி சண்டை போடல, அவர்கள் மீது எந்த வழக்குகளும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் விமானத்தை விட்டு கீழே கூட இருக்கல, வந்த விமானத்திலேயே திருப்பி அனுப்பிய நாடு தான் நம்மளுடைய நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் இப்போ மனிதாபிமானத்தை பற்றி பேசி அந்த பிரச்சனையை தேர்ந்தெடுப்பதற்குள்ள முயற்சியை மேற்கொள்வது சரியான முறை அல்ல. முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். தன் பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து தவறி இருக்கிறார். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டும் இருக்கிறார். நான் உதவி செய்யலைன்னு ஒரு மறுக்கலை, குற்றம் கிடையாது சார். நீங்க உதவி செய்ய நான் சொல்றேன். நீங்க பேசும்போது நான் தலையிடல, நான் சொல்றேன். இல்ல நான் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ப்ளீஸ் கேரி ஆன். அதனால அவரே தான் செய்ததை ஒப்புக்கொள்கிறார், அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறார். அந்த நியாயத்தை இந்த நாடு ஏற்காது. அவர் விளக்கப்பட வேண்டும். இதில் பிரதம அமைச்சராக இருக்கிறவர் இதுவரை ஏன் மௌனமாக இருக்கிறார்? இந்த பிரச்சனையில் ஏன் மௌனமாக இருக்கார்? அவர் செய்தது தவறு அல்லது சரி என்று அவர் எந்த கருத்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மௌனம் சாதிப்பது சரியல்ல. பிரதமர் என்கிற முறையில் ஒன்று அவர் தானாக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும், அல்லது பிரதமர் அவர் மீது நடவடிக்கை எடுத்து நீக்க வேண்டாம். இந்த 2 விஷயமும் நடக்கலை. இப்போ அடுத்த விஷயமாக வர்றது வழக்கறிஞர் அவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயத்தில் நான் முழுக்க உடன்படுறேன். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் பணம் புரளுகிறது. இதில் யார் பண்ணுறான்னா சாதாரண ஆட்கள் அல்ல. சாதாரண ஆட்களை வந்து இதில் போய் பங்கெடுக்கலை. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் இப்படி பணம் எடுத்தவர்கள் தான் பங்கு பண்ணுறாங்க. தொழிலதிபர்கள் பங்கு பெறுவது என்பது வேறு. அரசியல்வாதி ஏன் அதுக்கு போகிறாங்க? அரசியல்வாதிகளுக்கு வேலை அதல்ல. அரசியல்வாதிகளுக்கு வேலை சேவை செய்யணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும், நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ளணும். தயவுசெய்து குறுக்கிட ஒரு முடிக்கும் நாகரிகமாக பேசுங்க. இந்த மாதிரி சேவை, அர்ப்பணிப்பு, அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தை அப்படி ஆயிடுச்சு. அரசியல் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஆகி போச்சா? இருந்தாலும் அது இன்னும் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். இன்றைக்கும் அது இருக்கிறது. அது அந்த விஷயத்தை நான் வரல. இன்றைக்கும் நேர்மை இருக்கிறது, இன்றைக்கும் உண்மை இருக்கிறது, இன்றைக்கும் தியாகம் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்குதான் சில நல்லகன் இருக்கிறாரு. நிச்சயமா நண்பர் சொன்னார், அவர்கிட்ட கேளுங்க தயவுசெய்து. அது இந்த பாலசிங்கம் போன்றவர்கள், பிரபாகரனுடைய அம்மா இவங்கெல்லாம் வந்த போது அவர்களுக்கு இங்க வந்து மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது, அதற்கு மறுப்பு கூடாது என்று குரல் கொடுத்தவர் யாருன்னா பாஜகவினுடைய தலைவர்
திரு இல கணேசன் அவர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு மனிதாபிமான முறையில இங்க வந்து கருத்து பதிவு சேவை விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் பல நூறு கோடிகள் தேவைப்பட்டால் பல ஆயிரம் கோடிகள் முதலீடு செய்து தேர்தல் செலவுகளுக்காக அவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் பணம் கொழிக்கும் துறை எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. ஐபிஎல்ங்கிறது வந்து அன்னைக்கு பல்லாயிரம் கோடி புழங்கின இடமா இருந்தது, அதனால அது வந்து பணம் கொழிக்கும் துறை, அதுக்குள்ள இறங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளோட பதிவு. அதாவது வந்து இப்போ வந்து கிரிக்கெட் ஐபிஎல் வந்தப்போ வந்து சீனிவாசன் அவர்களும் அருண் ஜேட்லி அவர்களும் இந்த பக்கம் இந்த ஒரு துறையில இருக்காங்க, இவர் இந்த பக்கம் வந்து லலித் மோடி இந்த பக்கம் இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து இது உள்ள வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய உள் சண்டை இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடிக்கு அடுத்தபடியாக அருண் ஜேட்லியா சுஷ்மா ஸ்வராஜான் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி பாத்தீங்கன்னா உள்கட்சி இது எல்லா ஊடகங்களும் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான். இவர்கள் இரண்டு பேரில் யார் அடுத்தது அப்படிங்கிறப்ப வந்து சுஷ்மா ஸ்வராஜ் மேல் வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்ப வந்து அதை முடிந்த அளவு பறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அருண் ஜேட்லிக்கான வாய்ப்பா இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வெளியாவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருப்பாருங்கிறது எங்களோட கருத்து. இப்போ அருண் ஜேட்லி வந்து அவர் சொல்றாரு இந்த வசுந்தரா ராஜேவோட மகன் அவர் துஷ்யந்த் சிங்கான 11 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அது குறித்து அருண் ஜேட்லி கருத்து கேட்கிறாங்க. என்ன கருத்து சொல்றாரு அவரு? ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட், பட் இட் இஸ் a commercial. I don't want to comment, but it is a commercial transaction between two individuals. சிம்பிளா சொல்லிடுறார். இவ்வளவு பெரிய விஷயத்தை நாடே விவாதிட்டு இருக்கு. சண்டே டைம்ஸ் வந்து அங்க வந்து லண்டன்ல விவாதிச்சுட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் வந்து இது குறித்து நான் விசாரிக்கிறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது குறித்து விசாரித்து அந்த விசாரணை அறிக்கையை கொடுப்பாங்கன்னு கூட சொல்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. இன்னைக்கு அவர் வந்து லலித் மோடி தெளிவா ஒரு வார்த்தையை சொன்னாரு, இவரும் ஒரு காங்கிரஸ்காரர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் சொல்ல, இதற்கு முன்னாடியே வந்து ராம் ஜெத்மலானியே வந்து மிக தெளிவாக இந்த குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்கார். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ரெக்கார்ட்லயே இருக்குது, வாய்ஸ்லயே இருக்குது. அருண் ஜேட்லியும் ப. சிதம்பரமும் பங்குதாரர்கள், கூட்டாளிகள். யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்ப ப. சிதம்பரம் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது ஜேட்லி அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு ராம் ஜெத்மலானியே குற்றம் சாட்டியிருக்காரு. அது வந்து மறுக்க முடியாது அவங்களால. அப்ப அவர் லலித் மோடி சொன்னது வந்து ஒரு வகையில் உண்மைதான். காங்கிரஸ் இவர் வந்து இன்னொரு வகையான ஒரு காங்கிரஸ்காரர் தான். ஏன்னா இரண்டு பேரும் கூட்டாளிகள் தான். ஏன்னா இவர்களுக்கு தெரியும் இரண்டு பேரும் மாத்தி தானே ஆட்சிக்கு வரப்போகிறார்கள். இவர்களின் ஊழலை ரொம்ப தீவிரமாக அம்பலப்படுத்தினால் நாளைக்கு நாம் மாட்டிக்கொள்வோமே அப்படிங்கிறனால சாப்பிடல் தான் பண்றாங்க. அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறதுல காங்கிரசும் கூட மறைமுக அங்கமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வாதம் இருக்குது. வெளியில் மிக கடுமையாக சண்டையிட்டு கொண்டாலும் போரிட்டு கொண்டாலும், அது தமிழக அரசியலும் கூட சொல்வார்கள், திமுக அதிமுக எவ்வளவு முரண்பட்டு போரிட்டு கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் இவர்கள் யாரையும் விட்டுக் கொடுப்பது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா நாளைக்கு நமக்கு எதிராகவும் அது திரும்பும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை நீங்க நம்புறீங்களா? பாருங்க, பாராளுமன்றத்தில் இப்போ சிட்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து 34%, 100%, 34% கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க. அஃபிடவிட் அவங்களே ஃபைல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி. இந்த மாதிரி டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, நம்மளோட நாட்டினுடைய கோயில், அதாவது ஜனநாயகத்தின் கோயில் என்று சொல்லப்படும் பாராளுமன்றத்தை கிரிமினல்ஸ் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எம்பிஸா 34%. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மள ஆட்சி செய்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்க நாட்டில் 125 கோடி மக்களுக்கு மத்தியில் நல்லவங்க இருக்காங்க. நல்லவங்களை யாரும் இவங்க அரசியலில் சேர்த்துக்கிறதும் இல்லை, அரசியலில் பங்கு கொடுக்கறதும் இல்லை. எல்லாம் கூட்டு களவாணிங்க தான் எல்லா கட்சியிலையும். காங்கிரஸும் ஒன்று தான், பிஜேபியும் ஒன்று தான், என்சிபியும் ஒன்று தான். எல்லாம் கூட்டு களவாணிகள். அந்த மாதிரி மொத்தமா பொதுமைப்படுத்தி அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கேட்டதுக்கு இது சொல்றது நான் இல்லைங்க, இது சொல்றது பிஜேபி எம்பி கீர்த்தி ஆசாத் சொல்றாரு. ஃபரூக் அப்துல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணோம், ராஜீவ் சுக்லா யூனியன் மினிஸ்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், சரத் பவார் பிரஃபுல் பட்டேல் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அருண் ஜேட்லி இன்வெஸ்டிகேட் பண்ணோம். பிஜேபி லீடர்ஸ்ல நான் இதை வந்து காங்கிரஸ் UPA 2 இருக்கும்போது பார்லிமெண்ட்ல பேசுறேன்னு சொல்றாரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சிட்டிங் எம்பி இன்னைக்கு சொல்றாரு தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்துல as a member of parliament அவருக்கு மேல ஒருத்தர் கிரிக்கெட் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. ரெண்டு விஷயங்கள் சார். இல்ல நம்ம சரியா இது ஃபேக்ட்ங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாதாரண குடிமகனா தான் என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன். ஆனா நல்லவங்க வந்து இருக்காங்க. சரி, காமராஜரும் கக்கனும் வாழ்ந்த இந்த நாட்டில் அந்த மாதிரி கனவெல்லாம் நம்ம காண முடியாது. ரொம்ப அடிப்படையிலான ஒரு விஷயம். ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ராஜினாமா செய்ய தயங்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, பிரதமர் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா?
எந்த விஷயம் யோகா நடத்திட்டு இருக்காரு. எதை பற்றியும் அவர் இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு கருத்து சொன்னதே கிடையாதுன்னு சொன்னா. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு முந்தைய சுற்றில் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு கம்பெனினா இந்த மாதிரியான விஷயங்களை மேனேஜிங் டைரக்டர் தான் எல்லா அத்தாரிட்டியும் அப்படின்னீங்க. அப்போ அமைச்சரவைக்கு எல்லா அதிகாரமும் பிரதம மந்திரி அப்படின்னு சொன்னா இந்த பிரதம மந்திரி இதை குறித்து எந்த இடத்திலும் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? சார் இப்ப மெயின் பர்சன் அப்படின்னா நண்பரே அவர் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு அருண் ஜேட்லியை பத்தி. அருண் ஜேட்லி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிறார் இது இட் இஸ் a commercial transaction. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க 2G பத்தி பேசுறதுக்கு இதுக்கு ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு வித்தியாசம் சொல்லி. இருங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இந்த ஊழல் என்பது திரு ராஜா அவர்கள் அந்த மினிஸ்டராக இருக்கும் பொழுது நடைபெற்ற விவகாரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. இது வந்து யாரு நாங்க எங்க ஆட்சியில இருந்தோம் இப்ப என்ன இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் ரெண்டு விஷயம் அடிப்படையா சொல்றேன். அதுதான் சொல்றேன். நீங்க அது ஊழல் அப்படின்னு சொல்றீங்க. அது நீதிமன்றத்துல இருக்கு ஒரு புறம். ஆமா இல்ல அது அடிப்படையான காரணம் ஏன் வந்ததுன்னா சார் சாதாரணமா லிசன் டு மீ. அதாவது இந்த இதே ஊழல்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன். பண பரிவர்த்தனையில் முறைகேடுன்னு வச்சுக்கலாம். நீங்க 50 ரூபாய் எடுத்தா பிட் பாக்கெட், ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்தா கொள்ளை, ஒரு 5 கோடி ரூபாய்னா அது ஊழல் அல்லது முறைகேடு. நீங்க வார்த்தைகளை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா என்னுடைய கேள்வி இங்க அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது உடனடியாக ராஜினாமா செய்யணும். நீங்க 2G விட்டுருங்க. இதே ஐபிஎல் விவகாரத்தில் சசி தரூரை ராஜினாமா செய்ய சொல்லி அன்றைக்கு அவர் மினிஸ்டர் சார் அவர் நாடாளுமன்றத்தை முடக்கினார். அவர் வந்து he was a minister. அவருக்கு வந்து dual responsibility. பார்லிமென்ட்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு as a காங்கிரஸ் மினிஸ்டர் தானே. மினிஸ்டர் இப்ப அர்ஜென்ட்லி மினிஸ்டர் தானே. நோ இது எப்ப நடந்தது சார்? இது எப்ப நடந்த கேஸ்? எப்ப சார்ஜ் ஷீட் போட்டது? இது 2010ல போட்டது. அப்ப வந்து அவர் மினிஸ்டர். அது எப்படி அவருக்கு இதுக்கு சம்பந்தம் சொல்ல முடியும்? எப்படி எடுத்துக்கலாமா? மினிஸ்டரா இருக்கின்ற பொழுது ஒருவர் பண பரிவர்த்தனை முறைகேடுகளில் ஈடுபட்டால் மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் எந்த பதவியிலும் இல்லாத பொழுது பண பரிவர்த்தனைகளில் முறைகேடுகளில் ஈடுபடலாங்கிறீங்களா? இல்ல ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சட்டத்துல ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு கம்பெனி இருக்கு. எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு. நான் வந்து இன்னொரு கம்பெனில இருந்து பணத்தை வாங்குறேன். அது வந்து எப்படி வேணாலும் வருதுன்னு வச்சுப்போம். ஆனாலும் கூட எனக்கு வந்து 1 ரூபாய்க்கு 9 ரூபாய் கொடுத்தான்னு வச்சுங்க. அதை நான் வெளிப்படையாக சொல்லி விடுகின்றேன். கம்பெனி லா போர்டுக்கு, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனி சொல்றேன், இன்கம் டாக்ஸ் சொல்றேன். அப்புறம் வந்து ஏன் அது வந்து தப்பான பணம் வந்திருக்கு அந்த கம்பெனில இருந்து சொன்னா அது தப்போ ரைட்டோ அது எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு கம்பெனில இருந்து இங்க வருகின்றது அப்படின்னு சொன்னா அதை நுழைஞ்சு பார்க்க வேண்டியது இல்ல. இப்ப இந்த விஷயம் ஆம் ஆத்மிக்கு நன்கொடை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. போலி இவங்க ஏமாத்திட்டாங்க, ஒட்டுமொத்தமா கொள்ளையடிச்சிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க எங்களுக்கு பணம் வருகிறது, நாங்க வரதை பெற்றுக்கொள்கிறோமே தவிர அவன் வீட்டுக்கு போய் வீடு வீடா டோர் பை டோரா அந்த அட்ரஸ் அங்க இருக்குதான்னு எங்களால் செக் பண்ண முடியாது. அவர் எப்படி சம்பாதிச்சாலும் தெரியல. ஆனா எங்களுக்கு வந்த பணத்தை எல்லாம் நாங்க பட்டியலில் கரெக்டா காட்டிட்டோம். அதுல நாங்க முறைகேடு பண்ணா கேளுங்கன்னு சொன்ன பொழுது இல்லவே இல்ல, இவர்கள் யாரிடம் வாங்குகிறார்களோ அவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பாஜக இல்ல நான் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன போல எனக்கு கம்பெனிலாம் தெரியும் என்பதனால பேசுறேன். இருங்க கேளுங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொன்னு வருதுன்னா அந்த இருங்க சார் ஏன் நான் கேக்குறேன்னா உங்களுக்கு தெரிந்த அந்த கம்பெனில மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லிக்கும் பாஜகவினுடைய மத்த தலைவர்களுக்கும் தெரியவில்லையான்னு தான் நான் கேட்கிறேன். நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் சொன்னார். ஏன் சொல்றாருன்னா அது பேர் அந்த கம்பெனில நீங்க வரும்பொழுது அந்த கம்பெனியில எல்லாம் சரியாக இருந்து அங்கே தான் எனக்கு வந்திருக்கின்றது என்பது சட்டம். இது பேர் டாக்டர் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட். இவரை கேளுங்க, இவர் லாயர் தான். ஆகவே டாக்டர் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட் என்று வரும்பொழுது அத பத்தி நான் வந்து விசாரணை பண்ணி தவறு என்றால் அந்த கம்பெனி மேல தான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். 11 கோடி ரூபாய் இங்கே பரிமாறியது தப்புன்னே சொல்ல வரல, அது சரி. நீங்க அவங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு நிதி வந்ததும் சரி, 214 கோடி ரூபாய் கலைஞர் நான் சொல்றது நீங்க எங்களுக்கு உங்களுடைய வாதம் இப்படி இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். எங்களுக்கு வருகின்றது சரி, அதே வகையில் வேறு கட்சிகளுக்கு சென்றால் தவறுங்கிற மாதிரியான வாதம் எப்படி சரிதான் சார்? டொனேஷன் இஸ் டிஃபரண்ட். இது வந்து ரெண்டு கம்பெனி தனிப்பட்ட இவர் வந்து துஷ்யந்த்ங்கிறவர் அவர் ஒரு கம்பெனி நடத்துறார். அதுக்கு ஏதோ ஒரு கம்பெனில இருந்து பணம் வருது. அந்த வருகின்ற பணம் சரியா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் பண்றது யாருன்னா நான் வந்து ஆஸ் a company man நான் என்ன சொல்வேன்னா டாக்டர் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட் will apply. சார் நீங்க சொல்ற எல்லா சட்ட திட்டங்களையும் நான் ஏத்துக்கிறேன் சார். அது சொல்றேன் சார். நீங்க வந்து டொனேஷன் ஒரு பார்ட்டிக்கு வருதும் நான் 2G சொல்றேன். வேற நான் 2G சொல்றேன். நீங்க 2G சொல்றேன். you have to compare apples to apples. நான் 2G சொல்றேன். compare
பாலிடிக்ஸ் ஆப்பிள் டு ஆப்பிள் தான் சொல்றேன், 2G தான் நான் சொல்றேன். அதான் 2G பத்தி சொல்லும் பொழுது அது காரணம் அடிப்படையான அப்ப ராஜா என்பவர் தான் அங்க கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்ன சம்பந்தம்? யாரு ராஜாவுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னன்னா அவர் வந்து அந்த கட்சி தான் அவரை வந்து எம்பியாக ஆக்கியது, அவர் தான் அமைச்சராக ஆக்கியது. அதனால அவர் அந்த லைசன்ஸ் வரணுங்கிறதுக்கு இவரும் அந்த கனிமொழி அவர்களும் செயல்பட்டார். அவருடைய பிஏ ஆச்சாரியா சொல்லியிருக்கிறார். ஜெட்லி சொல்றாரு, அதத்தான் இப்ப ஜெட்லி சொல்றாரு, அருண் ஜெட்லி சொல்றாரு, இவர் அடிப்படையில் பாஜக காரராக இருந்தாலும் அவர் முற்றிலும் ஒரு காங்கிரஸ்காரரை போலத்தான் செயல்பட்டார். ஆட்சி அதிகாரத்தை அவரால் தவறாக பயன்படுத்த முடிந்தது. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது சார். நீங்க சார் எனக்கு பவரே இல்லாதவன நீங்க வந்து ஐ அம் வெரி பவர்ஃபுல் மேன் நீங்க சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கடைசி இம்பாசிபிள். கடைசி சரியானது கிடையாது. கடைசி 5 நிமிடங்கள் என்ன அது அவர் பதவியில் இல்லாத காலகட்டத்தில் அந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றதை வைத்து இப்பொழுது அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது பதவி விலக கோருவது நியாயமான சார். இது இந்த மாதிரி கேஸ் நீங்க வந்ததுன்னா இந்த மாதிரி கேஸ் it will be rejected illegally. I am telling you. பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் அவர் பொது வாழ்வில் இருக்கிறார். அமைச்சரா இருக்கலாம், அமைச்சர் இல்லாம இருக்கலாம். அது துஷ்யந்தா நான் பத்தி பேசுறேன். இருக்கலாம், துஷ்யந்தனும் பொது வாழ்வில் இருக்கிறார். அது இப்ப இருக்க எம்பி. ஆமா இருக்கணும். அவர் மீது லலித் மோடி மீது குற்றச்சாட்டு வருகிறது. லலித் மோடி இது நான் மட்டுமல்ல என்னன்னு அவர் அடுத்தவர்கள் மேலே அவர் குற்றம் சுமத்துகிறார். இப்பொழுது அவர் ஒரு பொறுப்பான அமைச்சர், ஒரு பொறுப்பான அமைச்சர்ங்கிற முறையில் அவர் இதற்கு பொறுப்பேற்று தான் குற்றமற்றவர் என நிரூபிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, கடமையாகும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சிக்கக்கூடாது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு ஏதோ காரணங்களை சொல்லி தப்பிப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. அவர் செய்தாரா செய்யவில்லையா நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அதெல்லாம் வேறு விஷயம். குற்றம் சாட்டப்பட்டவர் இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகிற நபர் நான் மட்டும் குற்றவாளி அல்ல, அவருக்கும் சம்பந்தம் உண்டு, பொறுப்பு உண்டு, எல்லோரும் சேர்ந்து செய்து என்று சொல்லுகிற பொழுது பொறுப்பான அமைச்சர் மிக முக்கியமான தலைவர் என்கிற முறையில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொண்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குற்றமற்றவர் என நிரூபித்து வர வேண்டும். நிதின் கட்கரி வந்து நேரடியா வசுந்தரா அவங்க வீட்டுக்கே போனப்ப கூட எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நாங்க நியாயமா தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு டைம்ஸ் நவ் டிவி வந்து தொடர்ச்சியா இந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் டைம்ஸ் நவுக்கு மட்டும் அந்த பிரஸ் மீட்டுக்கு உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல, வெளியில நின்று ஏராளமான செய்திகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏன் உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வெளிப்படுத்துகிறார்கள். காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து போஃபர்ஸ் வழக்குல கோட்ராச்சியை வந்து வெளியில போக அலோவ் பண்ணாங்க. போஃபர்ஸ் இந்த போபால் வழக்குல வந்து ஆண்டர்சன் வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப இவர்கள் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்ப இவர்களோட விஷயம் இப்பதான் அப்படித்தான். அப்படி அது போல இப்ப பாஜக வந்து இந்த காரியத்தை தொடங்கி இருக்குது. இப்ப அந்த வகையில் காங்கிரஸ் இருவருமே வந்து அரசியல் கட்சி என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கும் கம்பெனிகள், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். அவங்க கம்பெனி பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்கிறார்கள். போட்ட முதலீடை திருப்பி எடுப்பதற்கு என்னென்ன வகையெல்லாம் ஈடுபட முடியுமோ அதை ஈடுபடுத்தி கொண்டிருக்கார்கள். அதன் ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஐபிஎல் லலித் மோடி. அது அவரே வெளிப்படுத்தினது இதுல சிறப்பு. காங்கிரஸும் பிஜேபியும் சமம் தான் அப்படிங்கிற தெளிவா வெளிப்படுத்தி நிறைவு கருத்து நினைக்கிட்டோம். நிறைவாக சுருக்கமாக இது வந்து இப்போ பிஜேபி வந்து ஊழலை எதிர்த்து ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். கடந்த 13 மாதங்களாக அவர்கள் வந்து நாங்கள் 365 மோடியை 365 ஊழலே செய்யலன்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஐபிஎல் லலித் மோடி இஷ்யூவில் there is going to be lot of revelations na lot of skeletons are going to roll out of the closet. அப்படி என்றால் லலித் மோடியோட இமெயில்ஸ் வந்து is going to damage BJP left right and center. அதுக்கு முன்னாடி they are in a damage control mode. இதுதான் சிச்சுவேஷன். ஊழல் குற்றச்சாட்டு ஊழலை எதிர்த்து ஆட்சிக்கு வந்த பிஜேபிக்கு இப்பொழுது ஒரு மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை. அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் மன்றத்துல அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அவருக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கல திரு மோடி, லலித் மோடி அவர்கள். இப்ப இவங்க ரெட் அலர்ட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இப்பதான் தேடப்பட்ட குற்றவாளி இப்ப எக்ஸ்ட்ராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அப்ப இவருக்கு கழுத்துல கயிறு சுத்தப்பட்டு படுகின்றது. அப்படிங்கும் போது இப்ப ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் இவர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ணு சொல்லிட்டு இப்ப அருண் ஜேட்லி மேல குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருக்கின்றார். இது ஒரு அபத்தமானது. ஸ்கெலிட்டன்ஸ் வரப்போது வந்து நான் பாப்போம். if there is a problem then அப்ப that will be decided at the end. அதனால வெறும்னா இவர் சொன்னது போல எல்லாரும் இப்ப அருண் ஜேட்லி மீறி குற்றச்சாட்டு அவரும் எல்லையற்ற கற்பனை. கடைசியா சொல்றது
சார் சொன்ன மாதிரி ஊழல் எதிர்த்து வந்த ஆட்சி மட்டுமல்ல, ஓராண்டை நிறைவு செய்து இந்த ஓராண்டின் சாதனை என்று குறிப்பிடுவது ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று பிரதமர் பிரச்சாரத்தை தொடக்கி வைத்து நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது குற்றச்சாட்டு வந்திருக்கு, வெளிப்பட்டு விட்டது, ஊழல் வெளிப்பட்டு விட்டது. இது ஊழல் அல்ல, நாங்கள் நிரபராதிகள் என்று நாட்டு மக்கள் முன்னால் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய பொறுப்பு. ஓகே, நன்றி. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. எந்த விவாதம் ஒரு புள்ளியில் முற்று பெறுவதல்ல. தொடர்ந்து விவாதத்தை எடுத்துச் செல்ல நேரமின்மையின் காரணமாக நாம் நிறைவு செய்யலாம். ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை நான் இங்கே நினைவுபடுத்த வருகின்றேன். யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது தங்கள் வீட்டு கழிப்பறையில் தண்ணீர் வரவில்லை என்றால் கூட பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைப்பது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் இப்பொழுது இதே போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அது ஏன் கசப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக முன்வருகிறது. நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தாத வரை யாரும் இங்கே குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற வாதத்தை அவர்கள் தரப்பு நியாயமாக அவர்கள் வைக்கிறார்கள். நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு லலித் மோடி செய்த தவறுகள் உண்மை என்று நிரூபிப்பதற்கு பாஜக ஏன் இன்னும் தயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை செந்தில் ஆறுமுகம் போன்றவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடைபெறப் போகிறது என்பதை காத்திருப்போம். அதுவரை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.